முல்லைத்தீவு கொக்குலாய் கடல் நீரேரியை அண்டிய புளியமுனை மீனவர்களின் படகுகள் சேதமாக்கப்பட்டுள்ளன. கொக்குலாய் அதே போல புளியமுனை மீனவர்களின் 2 மீனவ படகுகளே இவ்வாறு சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக முல்லைத்தீவில் இருக்கும் எமது பிராந்திய செய்தியாளரோடு தற்போது நாங்கள் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் மதிவதனன். வணக்கம். சேதமாக்கப்பட்டு கடலிலே மூழ்கடிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கான இயந்திரங்களும் அளவாடப்பட்டுள்ளன. வலைகளும் இங்கே இந்த கொக்குலாய் கடல்நீர் அருகிலே பிடிக்கப்பட்ட சட்டவிரோத மீன்பிடி தொழிலின் காரணமாக அந்த காரணமாக இந்த செயற்பாடு இடம்பெறுவதாக பிரதேச தெரிவித்தனர். இது தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசு அதிபரிடம் முறைப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் காலப்போக்கிலே இந்த எல்லை தொடர்பான பிரச்சனையை தீர்த்து வைத்தால் கொக்குலாய் கடல்நீர் அருகிலே காணப்படுகின்ற எல்லை பிரச்சனையை தீர்த்து வைக்கும் சட்டவிரோத மீன்பிடி பிரச்சனையை தீர்த்து வைத்தாலுமே இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ந்த காலத்திலே நடைபெறாது என்பது குறிப்பிடத்தக்கது. நீதிகளுக்காக முல்லைத்தீவிலிருந்து சிவகுமார் மற்றவர்கள்.